எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிற செய்தி அன்பை பற்றியது. இந்த அன்பு நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குறளில் சொல்லியிருக்கார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற ஒரு குறளில். அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அன்பும் அறமும் தான் ஆதாரம். அப்படி அன்பும் அறமும் ஒருத்தர் வாழ்க்கையில் கடைப்பிடித்தார்கள் என்றால் அது ஒரு நல்ல பண்பையும் பயனையும் வளர்க்கக்கூடும் அப்படிங்கிறது தான் அதோட முழுமையான ஒரு அர்த்தம். அப்போது இந்த அன்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்க்கணும். இந்த அன்புக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் நம்ம நம் பிள்ளைகளை கையாளும் போது இது நமக்கு ரொம்ப உற்ற துணையாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம குழம்பிடுவோம். இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு. அதனால் இதோட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் கண்டிப்பு. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டா. குழந்தைங்களை கண்டிக்கவே கூடாது, அதுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு. இந்த சொல்லி புரிய வைக்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். நிறைய விஷயம் நம்ம இந்த கண்டிப்பில் தான் நம்மளால் அதை மாற்ற முடியும். இதுக்கு உதாரணம் ஒரு குழந்தையாக இருக்கிறச்ச ஒரு குழந்தை ஒரு சாமானை தூக்கி போட்டால் நம்ம அதை பார்த்து ரசிப்போம். ரொம்ப அழகாக பொறுமையாக அப்படிலாம் தூக்கி போடக்கூடாது, உடஞ்சிடும் அப்படின்னு அழகாக சொல்லுவோம். இதே குழந்தை ஒரு 10 வயசுக்கு உடைச்சிதுன்னா ஏன் இவ்வளோ டிஸ்ட்ரக்டிவாக இருக்க அப்படின்னு கேட்போம். அதே குழந்த ஒரு 25 வயசில் போட்டு உடைச்சிதுன்னா ஏன் பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்போம். அதனால் நம்ம எதையுமே சொல்லி அதை கண்டிப்புடன் வளர்க்கணும். சொல்கிறத கண்டித்து சொல்கிறது சில நேரத்தில் அவசியமாக ஆயிடுது. அதுக்கு தான் அந்த காலத்தில் 5 விளையாதது 50 விளையாது அப்படிம்பாங்க. அதாவது 5 அது வளைக்க முடியலன்னா ஒரு சின்ன குச்சியாக இருக்கிறச்ச அதை வளைச்சிடணும். இல்லைன்னா அது ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அதை வளைக்க முடியாது அப்படிங்கிற பொருளில் தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த குறள், இந்த அறநூல்கள் சொல்கிற விஷயங்கள், நம்ம வேதங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 2 லைனில் இல்லை ஒரு 4 வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி எப்படி இருக்கும்னா அது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்னா ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதில் எப்படி எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி இது ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வரும். அதுதான் நம்மளோட புராணத்தில் இதிகாசத்தில் வர்ற கதைகள். இந்த கதைகள் இந்த அறநூல்கள் சொல்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு உதாரணத்தோட ஒரு கேரக்டரோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த அன்பும் அறனுங்கிற விஷயம். இந்த கண்டிப்புக்கு நீங்கள் உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெயை திருடிய போது கண்ணனை உரலில் கட்டி போட்டாலே யசோதை, அந்த கண்டிப்பு. அவ்வளோதான். அங்கே யசோதைக்கு அன்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது
அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவள் கட்டி போட்டாள். அதுதான் ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனை. அதில் ஒரு வரியில் பிரமனும் இந்திரனும் மனதில் பொறாமைப்பட உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாயே அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த இடத்துல உரலில் கட்டி போட்டு பேசாத எனக்கு நீ பதில் பேசாத அப்படின்னு சொன்னதா ஒரு நிகழ்ச்சி. இங்கே யசோதையோட அந்த கண்டிப்பை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த இன்க்ரீடியண்ட் சுயநலம் இல்லாமை அப்படின்னா செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிறது. இது அன்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு குடும்பத்தில் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேரண்ட்ஸும் குழந்தைங்கக்கிட்டேயா இருக்கட்டும், இந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு நமக்கு புராணத்தில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. எப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. அப்போது அந்த பார்க்கடல் கடையிற போது நிறைய பொருள்கள் வெளியே வருது. அப்போ அந்த பொருள்களெல்லாம் திருமால் எடுத்து எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். ஆனால் அதனோட சேர்ந்து இந்த ஆலக்காலம் விஷம்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷம் வெளியில் வருது. அந்த விஷத்தை மட்டும் யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது யாருமே அதை பருகிறதுக்கு முன் வரலை. அப்போது செல்ஃப்லெஸ்ஸாக சிவபெருமான் என்ன பண்ணுறார், அந்த ஆலகால விஷத்தை எடுத்து தான் சாப்பிட்டு விடுகின்றார். அதனால தான் அவருக்கு அது தொண்டைக்குள்ளே போனோன்னு அது போய் நின்றுடுது. அதனால தான் அவருக்கு நீலகண்டர்னு பேரும் வரதை நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே இந்த திருவிளையாடலை பண்ண சிவபெருமான் எதனை உணர்த்த முற்படுகின்றார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சொசைட்டி. பொது நன்மைக்காக இந்த செல்ஃப்லெஸ்ஸான ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார். மூன்றாவது இன்க்ரீடியண்ட் என்னன்னா, எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இதில் ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் நம்மளை கடும் சொல்லாலேயோ இல்லை செயலாலேயோ புண்படுத்திடுறா அப்படின்னா, நம்மளோட காமன் ரியாக்ஷன் நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சுருவோம், அவங்கக்கிட்ட பேச மாட்டோம். அப்படியே அவங்க பேச வந்தாங்கன்னா நம்ம அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டோம். அவங்க நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் நம்ம இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருத்தல் அன்புக்கு தடையாக இருக்கும். அதை தான் நம்ம திருமால் தன்னுடைய பக்தர்களாக இருக்கட்டும், இல்லை தேவர்களாக இருக்கட்டும், இல்லை அசுரராகவே இருக்கட்டும், தன்னிடம் மன்னிப்பு என்று கேட்டுவிட்டால் அவர் உடனே ஏற்றுக்கொள்கின்றார். இது அவர் திருமாலாக இருக்கும்போதும் சரி, ஒரு அவதார புருஷனாக இருக்கும்போதும் சரி, இந்த நற்குணத்தை நம்மால் காண முடிகிறது. இதை தான் கம்பர் ரொம்ப அழகாக கம்பராமாயணத்தில் சொல்லுவார்.
தேவர்கள் வந்து தஞ்சம் இல்லை நின் சரணே, சரண் என சலியாது அஞ்சேல் அஞ்சேல் என்று உரைத்தனன் உலகு எல்லாம் அளந்தோன் அப்படின்னு சொல்கிறார். தேவர்கள் வந்து தஞ்சம் இல்லை, உன்னுடைய சரணம்தான், உன்னிடத்துல நாங்கள் வந்து சரண்னு வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறச்ச அதை சலிக்காமல் பயப்படாதீங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் குணம் உடையவர் இந்த உலகத்தை அளந்தோன் அப்படின்னு இங்கே திருமாலை வந்து கவியரசு கம்பன் வந்து சொல்கிறார். அப்போது இந்த புராணங்கள் நீதி நூல்கள் எல்லாம் எதை சொல்கிறது அப்படின்னா அன்பே சிவம். அதனால் இங்கே வந்து இன்றைக்கி வந்து அன்பே சிவம் என்று சொல்லி திருவள்ளுவரோட வாய்மொழியான இந்த திருக்குறளையும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அன்பு இருக்கிறவங்க எப்போதுமே மற்றவங்களுக்கோசரம் வாழ்வார். அன்பு இல்லாதவங்க என்றைக்குமே தன்னலம் கருதி தனக்கு மட்டுமே வாழ்பவர். நன்றி, வணக்கம்.